சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலன் வந்து உதய பெருமாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து இதில் நிற்கக்கூடாது பதவியில் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே பார்த்தோம்னா அயலி சிவாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வர்மாவுக்காக தான் கபிலன் இந்த மாதிரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான், அதனால தான் இப்படிலாம் வந்து பதவியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிடுவோம். ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த வர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து இந்திராணியை தான் காட்டுறாங்க. இந்திராணி வந்து உதய பெருமாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க சித்தப்பா, நீங்கள் நம்ம தொகுதியில் மட்டும் நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, ஏன்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கபிலன் வந்து உடனே எந்திரிச்சு அங்கேருந்து போகும்போது இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கபிலா, நாங்களாம் இதை பற்றி பேசி எவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறோம், நீ என்னென்ன பேசாமல் போறீ அப்படிங்கும் போது இதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அதனால தான் இந்த பேச்சு எனக்கு பிடிக்காதனால தான் நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கபிலா, எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன வர்மாவுக்கு பயந்துகிட்டு போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறியா அப்படிங்கும் போது ஆமாக்கா, உண்மையிலே வந்து நான் அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதானா, அந்த வருமாவால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ ஆபத்தெல்லாம் வந்திருக்குது, அப்படி இருக்கும்போது இது நம்மளுக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்திராணி சொல்றாங்க, அங்கே பாரு கபிலா, சித்தப்பா மட்டும் நிக்கலன்னா கண்டிப்பா நான் இதுல நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது கேட்டதுமே கபிலன் எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உதய பெருமாள் வந்து நாமினேஷன் பண்ணதுக்காக போகும்போது அப்போ கபிலன் வந்து தடுக்கிறாங்க, இங்க பாருங்கப்பா, நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உதய பெருமாள் சொல்றாங்க, கபிலா, அந்த வர்மாவுக்கு பயந்துட்டுலாம் நம்ம வந்து பின்வாங்க கூடாது, உண்மையை சொல்ல போனா இந்த பதவியில் நான் நிக்க போறதுக்கு காரணமே அந்த வர்மா தான், அவனோட கொட்டத்தை அடக்கணும், அதுக்காக தான் நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கபிலனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்து பார்த்தோம்னா வர்மா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்றாங்க, என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருந்தோம், ஆனா வந்து உங்க அப்பா வந்து அந்த பதவியிலே நிக்கனே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு பிடிவாதம் இருக்கிறாரா, அப்ப ஆக மொத்தத்தில் என் பேச்சுக்கு மரியாதை கிடையாது, அப்போ உன் குடும்பத்தை நினைச்சு உனக்கு கவலையும் கிடையாது, இங்க பாரு உங்க அப்பா உயிரோட எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கபிலன்ட்ட வந்து வர்மா கேட்கவும், ஐயோ வர்மா நான் சொல்றது கேளு, எங்க அப்பாவை எப்படியோ வந்து நான் போக விடாம நான் தடுத்துருந்தேன், ஆனால் நீ எதுவும் பண்ணிடாது அப்படிங்கும்போது இங்கே பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாக்கும், இதுலேயும் நீ வந்து தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உங்கள் அப்பாவை நீ காப்பாற்றவே முடியாது என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து உதயபெருமாள் போகும்போது அவங்க கபிலன் வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க. உடனே சிவா அங்கே வராங்க. வந்ததுமே என்ன நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ என்ன அந்த வர்மாவுக்கு பயந்துக்கிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறியா, அப்படி அவன் என்ன தான் பண்ணிடுவான்னு நானும் பார்க்குறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து உதயபெருமாள் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற கபிலன் வந்து அப்படியே சிவா பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கவும், எங்க அப்பா என் பேச்சை கேட்காம உன் பேச்சை கேட்கற நிலைமை நீ கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு, நீயா நானான்னு சொல்லி பாத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இதனால வந்து கபிலன் ரொம்பவே ஆத்திரத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வர்மா பத்தி உங்களுக்கு தெரியாதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, அதுவும் நீயும் அயலியும் வந்து அதிகாரி தான் சொல்லிட்டு எனக்கு வந்து சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருந்தது, அநேகமா நீங்க ரெண்டு பேரும் அதுவா தான் இருக்கும், அதனாலதான் இந்த அளவுக்கு நீ தைரியத்தோட நீ பேசிட்டு இருக்கிற, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இருக்கவும் அடுத்ததை பார்த்தோம்னா இங்க இந்திராணி தான் காட்டுறாங்க. இந்திராணிக்கு பார்த்தோம்னா மோனிகா வந்து ஃபோன் பண்றாங்க, என்ன உங்க சித்தப்பா பதவியில் நிக்க போறாரு போலுக்கு, உங்களுக்கு பதவி ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு என்கிட்ட எதுவும் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையே ஃபோன் அவை அப்படிங்கும்போது என்ன இந்திராணி இதுக்காகவா நான் ஃபோன் பண்ணிச்சிருக்கிறேன், உனக்கு நான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும்ல, அது கூடிய சீக்கிரத்தில் இப்போ வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே இந்திராணி வந்து இந்த மோனிகா இப்படிலாம் பேசுறான்னா அப்போ என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து உதய பெருமாள் வந்து அவங்க நாமினேஷன் பண்ணிட்டு அவங்க வந்துடவும் இதனால கபிலன் வந்து அவங்க சிவா பற்றி எரிச்சல் அடைகிறாங்க. ஏன்னா அந்த சிவா கொடுத்த தைரியத்தில் தான் அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கும்போது அப்போ கபிலன் வந்து செல்வன் நாய்கிட்ட திட்டிட்டு இருக்கோம். செல்வன் நாயகி சொல்கிறாங்க, ஏன் கபிலன் அந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிற, அப்போ அந்த பதவியில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அதாவது எவ்வளோ கௌரவம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த வர்மாவை பற்றி தெரியாதனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து பார்த்தோம்னா சிவா அயலி இந்திராணி அவங்க உதய பெருமாள் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ இந்திராணி வந்து உதய பெருமாள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சித்தப்பா எல்லாம் நல்ல மாதிரி நடந்துச்சு அப்படிங்கும்போது ஆமாம் இந்திராணி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது இங்கே நியூஸை தான் காட்டுறாங்க. நியூஸில் வந்து பார்க்கும்போது உதய பெருமாளோட ஒய்ஃப் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லேடி வந்து பேசவும் இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உதய பெருமாள் வந்து இந்த பதவிக்காக வந்து போட்டியிட போறாருலாம், அவர் நல்லவரே கிடையாது, என்னை கல்யாணம் பண்ணி அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இந்திராணிக்கு தூக்கி வரி போடுது. அப்போ மோனிகா சொன்ன ட்விஸ்ட் இதுதானே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் உடனே
உடனே கபிலன் வந்து ஓடி வராங்க. இதுக்காக தான் உங்களை நான் இதெல்லாம் நிற்க வேண்டாம்னு சொன்னேன், பார்த்தீங்களா இப்பவுமே வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்கிறதுக்காக என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே உதய பெருமாளுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. செல்வநாய்க்கு எல்லாருமே அப்படியே பதறி போய் பார்க்கவும் சிவா ஏலி அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இந்திராணிக்கு வந்து தெரிஞ்சிருது இதெல்லாம் இந்த மோனிகா போட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடவும் அடுத்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையை சொல்லுங்க, அதாவது உங்களுக்கு பையன்னு சொன்னாக்கி நான் மட்டும்தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து உதயபெருமாள் சொல்றாங்க, அங்கே பாரு நியூஸில் வந்து இது எல்லாமே போய் அவங்க வந்து என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து என்ன மேலே கலகத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே பொய் கபிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கு தானே படிச்சு சொன்னேன் நீங்கள் பதவியில் நிற்க வேண்டான்னு யாரோ ஒரு பேச்சா கேட்டுக்கிட்டு என்னை மிஞ்சி நீங்கள் போனீங்களா, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த அவமானம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து உதயபெருமாள் சொல்றாங்க, அங்கே பாரு கபிலா, எனக்கு பையன் உண்டுன்னா அது நீ மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, நான் சொல்றது கேளுடா, என்ன இந்த மாதிரிலாம் நீ பேசாதடா அப்படிங்கவும், இதை பார்த்துட்டு இருக்கிற சிவா வந்து அப்படியே பதறி போய் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு பையனா நீ மட்டும்தான் அப்படின்னு உதயபெருமாள் வந்து கபிலனை பார்த்து சொன்னதுமே சிவா அப்படியே வந்து அப்போ நம்மளை என்னதான் இருந்தாலும் அவர் மகன் சொல்லி ஏற்றுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நீங்க நடப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, அப்போ உடனே உதயபெருமாள் வந்து நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே அசிங்கப்படுறதுக்கு நம்மளுக்கு தயாரா இல்லை, அதனால வந்து நம்ம கபிலன் சொல் பேச்சை நம்ம கேட்டு நடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே உதயபெருமாளும், கபிலா இப்போ நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு, அதை கேட்டு நான் நடக்கிறேன் அப்படின்னு உதயபெருமாள் சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சிவா ஏலிக்கு ஒன்றும் புரியல, என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா இந்திராணிக்கு வந்து எல்லா சந்தேகமும் மோனிகா மட்டும் தான் திரும்பவும். உடனே சிவா ஏலிக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாம அவங்க இந்திராணிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வரும்போது, அப்போ இதனால பார்த்தோம்னா கபிலன் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ இந்த நியூஸில் வந்த தகவல் படி நம்மளுக்கு சாதகமாகவே எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து எப்படியாவது அப்பாவை அந்த பதவியில இருந்து நம்ம தூக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அடுத்ததை பார்த்தோம்னா சிவா ஏலியும் வந்து இந்திராணி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன நீங்க என்னதான் நடக்குது அப்படிங்கும்போது, உடனே பார்த்தோம்னா அவங்க இந்திராணி வந்து இதுக்கெல்லாம் காரணம் இந்த மோனிகா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோனிகா அவங்க இந்திராணி கிட்ட பேசினது எல்லாத்தையும் சிவா ஏலிக்கிட்டையும் சொல்றாங்க. இதனால அடுத்தது சிவா ஏலியும் இந்த நியூஸ் வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிறத சிவா ஏலி எப்படி நிரூபிக்க போறாங்க, உதய பெருமாளை பதவியில் நிறுத்ததுக்காக வந்து சிவா ஏலி அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாமல் வர்மாவை இதுல இருந்து வெளியே கொண்டுட்டு வரணும், கொண்டுட்டு வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஏலியும் அடுத்து என்ன பண்ண போறாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.